தம்பி, ஆ? இங்க விஜயலட்சுமின்னு ஒரு பொண்ணு அட்மிட் ஆயிருக்காங்களே, அவங்க அவங்க எந்த வார்டு? அந்த 2 குழந்தைகளோட அட்மிட் ஆனாங்களே அவங்களா? ஆமா. நேரா போயிட்டு ரைட்ல திரும்புங்க. 3வது வார்டுல இருக்காங்க. சரி. ஆ. என்ன, ஒரு குழந்தை தான் இருக்கு, இன்னொரு குழந்தை காணோம். அந்த குழந்தை எங்க? என்னடா இது? யார் நீங்க? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சிஸ்டர், இங்க வாங்க. இங்க வாங்க சிஸ்டர், வாங்க. இங்க வாங்க. இருங்க. இன்னொரு குழந்தை எங்க? சார், முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. அதுக்கு பதில் சொல்லாம குழந்தை எங்கன்னு கேக்குறீங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? போலீஸ கூப்பிடவா? இருங்க, இது பாருங்க. என் அக்கா பையனோட பொண்டாட்டி தான் இந்த பொண்ணு. இவ கிட்ட இருந்து குழந்தைய தூக்கிட்டு போறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். குழந்தைய தூக்கிட்டு போக வந்தீங்களா? ஐயோ. என்ன பேசிட்டு இருக்கீங்க? இங்க இருந்து போறீங்களா இல்ல போலீஸ வர சொல்லவா? ஐயய்ய, இரு. நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. எந்த போலீஸ் வந்தாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னொரு குழந்தை எங்க இருக்குன்னு சொல்ல போறியா இல்லையா? அதெல்லாம் சொல்ல முடியாது சார். பெத்த தாய் கிட்ட இருந்து குழந்தைய தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க பண்றது தப்பு. தப்பையும் தாண்டி பெரிய பாவம். சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாளே. யார் என்னன்னா எனக்கு தெரியாது. முதல்ல இங்க இருந்து வெளியில போங்க. அந்த பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி படுத்துட்டு இருக்கா சார். அவகிட்ட இருக்கிற குழந்தை தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏய், நான் சொல்றது உனக்கு புரியலையா? நீ பேசுற அளவுக்கு இவ ஒண்ணு நல்லவெல்லாம் கிடையாது. பணத்துக்காகவும் வசதியான வாழ்க்கைக்காகவும் என் அக்கா பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏமாத்திரம தான் இவ. அது மட்டும் இல்லாம ரொம்ப மோசமானவ இவ. இவ கல்யாணம் பண்ணி என் அக்கா பையனை ஏமாத்தினதும் இல்லாம குழந்தையும் அவங்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டு வந்துட்டா. குழந்தை பிரிஞ்ச ஏக்கத்துல என் அக்கா பையன் ரொம்ப மனசு உடைஞ்சு போய் பித்து பிடிச்ச மாதிரி இருக்கான். இந்நேரம் குழந்தை அவங்கிட்ட இருந்திருந்தா இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்காது. எல்லாத்துக்கும் காரணம் இவதான். சார், நீங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு கூட எனக்கு தெரியாது. என்ன ஆனாலும் அந்த குழந்தைய கொடுக்க முடியாது சார். நான் ஒன்னும் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு நிக்கல. என்ன தடுக்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸும் கிடையாது. முதல்ல இன்னொரு குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லு. சார், நடந்த ஆக்சிடென்ட்ல அந்த பொன் குழந்தைக்கு பலமா அடிபட்டிருக்கு சார். ரொம்ப நேரம் மூச்சு பேச்சு இல்லாம இருந்துச்சு. எவ்வளவு ட்ரை பண்ணியும் காப்பாற்ற முடியல சார். இப்பதான் சீஃப் டாக்டர் சொன்னாங்க. அதான் அந்த குழந்தை இறந்துருச்சு சார். இறந்துருச்சா? அதை எப்படி இவங்க கிட்ட சொல்றதுன்னு தெரியாம தான் நான் இங்க வந்தேன். என்ன சொல்ற? இன்னொரு குழந்தை இறந்துருச்சா? ஆமா சார். சார், என்ன பண்றீங்க? இது பாரு, நல்லா கேட்டுக்க. இந்த குழந்தை இவகிட்ட இருந்தா உயிரோடவே இருக்காது. இந்த குழந்தை நல்லா இருக்கணும்னா இவகிட்ட இருக்க கூடாது. சார், உனக்கு பணம் கூட நான் தரமா, பிரச்சனை பண்ணாம வழிய விடு. சார், இது ரொம்ப தப்பு சார். சார், அந்த பொண்ணு கண் முழிச்சு என் குழந்தை எங்கன்னு கேட்டா நான் என்ன சார் சொல்லுவேன்? நீ என்ன வேணா சொல்லிக்க. ஏன் அந்த குழந்தை செத்து போன மாதிரி இந்த குழந்தையும் செத்துருச்சுன்னு சொல்லிடு. இல்ல சார், என்னால முடியாது. நீங்க என்ன காரணம் சொன்னாலும் நான் இப்படி பண்றது தப்பு சார். இது இந்த பொண்ணுக்கு மட்டும் இல்ல, இது தொழிலுக்கே நான் பண்ற துரோகம் சார். இது பாரு, இந்த குழந்தையோட நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். இவகிட்ட விட்டுட்டு இந்த குழந்தைய எங்களால பறி கொடுக்க முடியாது. இல்ல சார், என்ன இருந்தாலும் தாய்கிட்ட இருந்து குழந்தை பிரிக்கிறது பாவம் சார். அந்த பாவத்தை என்னால பண்ண முடியாது. இங்க பாரு, நான் ஒண்ணு இந்த குழந்தைய கொண்டு போய் எங்கேயோ அனாத ஆசிரமத்துல விட போறது இல்ல. இந்த குழந்தைய பெத்த அப்பங்கிட்ட தான் கொடுக்க போறேன். உன்னால இந்த குழந்தை நல்லா வாழ போகுதுன்னு நினைச்சுக்கோ.
இந்த எடுத்துக்கோ. இதுல 5 லட்சம் இருக்கு. நீ வாழ்நாள் முழுக்க இங்க வேலை பார்த்தாலும் உன்னால இந்த பணத்தை சம்பாதிக்க முடியாது. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நான் சொன்ன மாதிரி செய். என்ன சார் நீங்க பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்க பாக்குறீங்களா? நானும் ஒரு குழந்தைக்கு தாய் தான் சார். என்னால முடியாது. இத பாரு, நான் சொன்ன மாதிரி நீ பண்ணலனா, நீ இப்ப சொன்னீங்க உனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு, அதை நான் இல்லாம பண்ணிடுவேன். என்ன பாக்குற? நான் யாரு, என் செல்வாக்கு என்னன்னு உனக்கு தெரியாது. நான் நினைச்சேன்னா உன்னை, உன் குழந்தைய மட்டும் இல்ல, உன் மொத்த குடும்பத்தையும் என்னால இல்லாம பண்ண முடியும். அந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாதுன்னா இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு நான் சொன்ன மாதிரி செய். புரியுதா? இந்த புடி. இந்த குழந்தை இருக்கிற விஷயமோ இங்க நடந்த விஷயமோ யாருக்கும் தெரியக்கூடாது. புடி புடி.